இங்க மீனா பைய கேஸ் ஃபைல்ஸ்லாம் எடுத்து பார்க்குறா. ஆனா ஒரு க்ளூ கூட கிடைக்க மாட்டுது. அது மட்டும் இல்லாம ஒரு எஃப்ஐஆர் கூட போடலன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லி புலம்பிட்டு இருக்கா. அதை கேட்ட ஹீரோ இந்த கிராமத்துல இது வரைக்கும் இறந்தவங்க எல்லாருமே ஒரு சாபத்தினால தான் இறந்தாங்கன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தான். ஆனா நீங்க வந்ததுமே தான் இந்த உண்மையை எனக்கு தெரிய வருதுன்னு சொல்றான். ஆனா யார் எனக்கு விஷத்தை கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு இப்ப வரைக்கும் தெரியலன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் யோசிச்சு பாக்குறாங்க. அப்பதான் அந்த பூஜையை பத்தி யோசிக்கிறாங்க. அப்ப அந்த பிரசிடென்ட்டோட பொண்ணு தான் எனக்கு அந்த தீர்த்தத்தை கொடுத்தா. சோ அதனால தான் ஏதோ கலந்துருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போய் செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹீரோ இந்த பொண்ணை கூட்டிட்டு போறான். அப்ப அவங்க ஒரு வீடியோ கேசட் கிடைக்குது. இவங்களும் போட்டு பாக்குறாங்க. பார்த்தா அந்த பிரசிடென்ட்டோட பொண்ணோட மேரேஜ் கேசட் தான் அது. ஆக்சுவலா அந்த பொண்ணுக்கு கல்யாணமே நடக்கலன்னு தான் சொல்லியிருப்பாங்க. இப்போ இவங்களுக்கு டவுட் வர ஆரம்பிக்குது. அப்பன்னு பார்த்தா அந்த பொண்ணும் அவங்க அண்ணனும் வந்துடுறான். அப்ப மீனாவை மேரேஜ்ல நீ தான் திருத்தத்து மூலமா எனக்கு விஷம் கொடுத்தன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்பதான் அந்த பொண்ணு இந்த திருத்தத்தை உங்க அம்மா தான் கொடுத்தாங்க. அப்ப உங்க அம்மாவை போய் அரெஸ்ட் பண்ணுன்னு சொல்றா. தென் அவங்க அம்மாவை கேட்டு பாக்குறா. ஆனா அந்த தண்ணியில எதுவுமே கலந்துருக்காதுன்னு சொல்றாங்க. அப்பன்னு பார்த்தா அந்த பிரசிடென்ட் வந்து நீ எங்க வீட்டுக்கு வந்து அசிங்கப்படுத்திட்டு அதனால இந்த கல்யாணமே வேணாம்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிடுறாரு. தென் மீனா கிட்ட என்னோட பொண்ணோட கல்யாணம் என்னால தான் நின்று போச்சு. அதனால தான் அந்த பொண்ணு அப்படி பண்ணிட்டு இருக்கா. அந்த பொண்ணு மேல எந்த தப்புமே இருக்காதுன்னு சொல்லிட்டு போறாரு. ஆனா அடுத்த நாளே இந்த பொண்ணுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்திருக்கு. இந்த பொண்ணுமே யார் கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கறா. பார்த்தா இந்த கிராமத்துல நரசையான்னு ஒருத்தர் தான் கொடுத்துருக்கான்னு தெரியுது. ஆக்சுவலா அவர் தான் இந்த மில்லோட ஓனர். அப்பதான் மீனா ஹீரோ கிட்ட இந்த பாய்சனை பத்தி சொல்றா. ஆக்சுவலா இந்த பாய்சன் வந்து லேப்ல தயாரிக்கலாம், அப்படி இல்லனா இதை சிட்டில தான் கிடைக்கும்னு சொல்றா. அப்பதான் ஹீரோ இந்த கிராமத்துல லேப்லாம் கிடையாதுன்னு சொல்றான். ஆனா மீனாவும் லேப்லாம் கிடையாது, ஆனா வெளியில இருந்து யாரோ ஒருத்தவங்க கொண்டு வந்து கொடுக்குறாங்க. சோ அதை பத்தி விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த நரசையாவை போய் விசாரிக்க சொல்றான். தென் ஹீரோவும் அவர்கிட்ட லிஃப்ட் கேட்டு அவர்கிட்ட பேச்சு கொடுக்குறான். அப்பதான் அந்த டிரைவர் அந்த பொண்ணு இறந்து போறதுக்கு முன்னாடி இவர் வெளியூர் போயிட்டு வந்தாருன்ற உண்மையை சொல்றான்.